எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை வந்து கத்திரிக்காய்ங்க. ரொம்பலாம் இல்லை, ஒரு 4 கத்திரிக்காய் தான் நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கத்திரிக்காய் அறுவடையும் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து கொஞ்சம் கோவக்காய் இருக்குங்க, அது வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கோவக்காய் வந்து இந்தளவுக்கு அறுவடை பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக பாகற்காய் இருக்குங்க. இது வந்து நிறைய காய்கள் வந்து கொடுத்துருச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2 காய் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த செடி எடுத்துகிட்டு வேறொரு செடி வந்து நம்ம நடவு செய்யணும். நீட்டு பாகற்காய் பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இப்போ வந்து விதை போட்டிருக்குங்க. மறுபடியும் பாகற்காய் செடி வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ அடுத்ததாக வந்து முள்ளங்கி அறுவடை வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து தொட்டிலாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நிறைய முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணிட்டேன். ஏற்கனவே 2 வீடியோவில் காமிச்சிருக்கோம் முள்ளங்கி அறுவடை. இப்போ வந்து தொட்டி வந்து நம்ம காலி பண்ணிட்டோம்னா விதைகள் போட்டு அந்த நாற்று வந்து நம்ம நடவு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து நிறைய முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 4-5 தொட்டி காலி ஆகிடுச்சுங்க இதனால். கொடுங்க. ஐயோ, என்ன இந்த சைடு பூச்சி இருக்கு. சுற்றி சுற்றி காமி. போதும். எல்லாம் சுற்றியும் சுற்றியும் நல்லா வைக்கணும். உள்ள வரைக்கும் போயிடுச்சா? இதுவும் வலிச்சிங்க வந்திருக்கா?
இது எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு அறுவடை பண்ணி எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கீரை தனியாக முள்ளங்கி தனியாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன். மலால் இந்த பக்கமாக வாடி. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக வந்து குண்டு மிளகாய் இருக்குங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை காய் பார்த்தோம்னா அதிகமாக கொடுக்கும், ஒரு தடவை பார்த்தோம்னா கம்மியாக கொடுக்கும். இந்த தடவை கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இதை வந்து அறுவடை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேனே எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிருந்தா கொஞ்சம் சட்னி சேர்த்துக்கோ. இப்போ பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு குண்டு மிளகாய் கிடச்சிருக்குங்க. இது கொஞ்சம் பச்சையும் இதில் வந்து அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து சட்னிக்காக அறுவடை பண்ணியிருக்கேன். ரெட்டாக இருக்கிறது வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அறுவடையில் இவ்வளோ கிடச்சிருக்குங்க. நான் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அறுவடை காமிக்கிறேன் அப்படின்னா இடையில வந்து ஒரு 4-5 அறுவடை வந்து எடுத்துருவேங்க. என்னால் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மேலே போகிறோமா, காலையிலேயே போகிறோம், என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். எதனா காய் இருந்துச்சுன்னா அதை எடுத்துன்னு வந்து உடனே வந்து சமையல் செஞ்சுருவோம். அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. கிட்டத்தட்ட
இதே மாதிரி நம்மளுக்கு வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை அப்படி இல்லைன்னா ஒரு 3 தடவை அறுவடையில் கிடைச்சாலே போதுங்க. நம்ம வந்து மளிகை கடைக்கு போக வேண்டிய நிலைமை நம்மளுக்கு எப்போவுமே ஏற்படவே படாது. சரிங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அறுவடையை வந்து காமிச்சிட்டேன். அடுத்த அறுவடை வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.